ஜோதிட இலக்கணத்தின்படி ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கடன், நோய் மற்றும் எதிரிகளை பற்றி பேசும் இந்த இடத்தில் ஆத்மகாரகனான சூரியன் அமர்வது ஒரு மிக சிறந்த அமைப்பாகும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் சத்ரு சம்கார யோகம் பெற்றவர்கள். அதாவது இவர்களுக்கு பிறவிலேயே எதிரிகளை வீழ்த்தும் தைரியமும் வழக்குகளில் வெற்றி பெறும் ஆற்றலும் இயல்பாகவே இருக்கும். இந்த 6ஆம் இடத்து சூரியன் பெற்றவர்கள் ஒரு விதமான கம்பீரமும் மற்றவர்களை வேலை வாங்கும் திறமையும் அதிகமாக காணப்படும். குறிப்பாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள் அல்லது இவர்களிடம் பணிந்து போவார்கள். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் அரசியலில் அதிகாரமிக்க பதவிகளை அடைவதற்கும் இந்த இடத்து சூரியன் பெரும் துணையாக இருப்பார். சவாலான காரியங்களை கூட தனது தன்னம்பிக்கையாலேயே எளிதாக முடித்து காட்டுவார்கள். இவர்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் இவர்களை சமுதாயத்தில் ஒரு போராட்ட வீரராகவோ அல்லது தலைசிறந்த நிர்வாகியாகவோ இருப்பார். 6ஆம் இடம் என்பது நோய்களை பற்றி குறிப்பதால் சூரியன் இங்கே இருக்கும்போது சில உடல்நல குறைபாடுகளையும் கவனிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக பித்தம் சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறுகள் மற்றும் அதிகப்படியான உடல் சூடு இவர்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உண்டு. சூரியனின் உஷ்ணம் காரணமாக கண்கள் மற்றும் இதயம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தன்முனைப்பு அதிகமாக இருப்பதால் சில நேரங்களில் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். கடன் வாங்குவதிலும் கொடுப்பதிலும் இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் 6ஆம் இடத்து சூரியன் தேவையற்ற சட்ட போராட்டங்களை உருவாக்கி விடுவார். உத்தியோகத்தில் இவர்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரலாம். தன்னுடைய ஆரோக்கியத்தை காக்க முறையான உணவு பழக்க வழக்கங்களை இவர்கள் கடைபிடிப்பது மிகவும் அவசியம். இந்த அமர்வு பெற்றவர்கள் தேவையற்ற முன்கோபத்தை குறைத்து கொண்டால் இரத்த அழுத்த மாறுபாடுகளில் இருந்து தப்பிக்கலாம். 6ஆம் இடத்து சூரியனின் கெடுல் பலன்கள் நீங்கி நற்பலன்கள் அதிகரிக்க சூரிய பகவானையும் சிவபெருமானையும் முறையாக வழிபடுவது சிறந்தது. தினமும் காலையில் சூரிய கவசத்தை பாராயணம் செய்வதும் தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமாக இருப்பதும் இவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துவதும் செம்பருத்தி பூக்களால் சூரியனுக்கு அர்ச்சனை செய்வதும் தோஷங்களை விலக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது
முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வது இவர்களுடைய கர்ம வினைகளை குறைக்கும். சிவபெருமான் கோவிலில் உள்ள சரபேஸ்வரரை வழிபடுவது எதிரிகளின் தொல்லைகளை அடியோடு நீக்கும். குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவதும் முன்னோர்களின் திதி காரியங்களை சரியாக செய்வதும் இவர்களுடைய குலத்தை காக்கும் சிறந்த பரிகாரங்களாகும். கோதுமையால் செய்த உணவை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது மற்றும் ஆதித்ய ஹிருதயம் தினமும் கேட்பது இவர்களது ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் பைரவர் வழிபாட்டை மேற்கொள்வது கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களை விரைவாக விடுவிக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.